சிறகடிக்க ஆசை அப்கமிங் எபிசோட். நான் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் என்னோட இந்த புது சேனலுக்கு ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு விடுகதை கேட்டிருப்பேன். அந்த விடுகதையை பார்த்தோன்னே யார் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் தெரியாதவங்க வீடியோ கடைசியில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு வழியாக சிந்தாமணியும் அவங்க ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே வந்துடுறாங்க. ஊருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 2 லேடிஸ் நின்றுட்டுருப்பாங்க. அங்கே காரை நிறுத்த சொல்லிவிட்டு, இங்கே ஒரு கல்யாணம் நடக்குதுமா, வீட்லேயே ஒரு கல்யாணம் நடக்குது, அது எங்கன்னு சொல்லி சிந்தாமணி கேட்குறாங்க. ஓ, நாச்சியார் அம்மா வீட்டில் நடக்கிற கல்யாணமா? ஒரு கோயில் வரும், அதை லெஃப்ட் எடுத்திங்கன்னா அங்கே ஒரு வீட்டில் தோரணம் கட்டியிருக்கோம், அதுதான் நாச்சியார் அம்மா வீடு, அங்கே தான் கல்யாணம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிந்தாமணி ரொம்ப வேகமாக வந்துட்டுருப்பாங்க. இங்கே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மணவேடையில் உட்கார வைக்கிறதுக்காக சத்யாவுக்கும் ரேகாவுக்கும் மாலைலாம் கொடுத்து மாலைலாம் மாற்றி எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிவிட்டு அவங்க மணமேடையில் உட்காந்துருவாங்க. விஜயா ஒரு பக்கம் இன்னும் அந்த சிந்தாமணி ஆளை காணோன்னு சொல்லிட்டு விஜயாவும் ஒரு பக்கம் இன்னும் சிந்தாமணி வரலேன்னு சொல்லி டென்ஷனாக இருப்பாங்க. ஒரு பக்கம் சிந்தாமணி காரில் ஃபாஸ்ட்டாக வருவாங்க. இங்கே ஐயர் பார்த்தீங்கன்னா மந்திரம்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவார். அவங்கள பூவெல்லாம் போட சொல்ல ஆரம்பிச்சிருவார். அப்படியே கொஞ்சம் பரபரப்பாக காமிச்சிருப்பாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க வந்துருவாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஆனாலும் ரேகா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருத்தமாகவே இருப்பாங்க. அவங்க அப்பா அம்மா இல்லாமல் கல்யாணம் நடக்குதுன்ட்டு. உடனே மீனா பார்த்தீங்கன்னா, நீ எதுக்கும் வருத்தப்படாத, நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு அமையுது, கொஞ்ச நாளில் கண்டிப்பாக அவங்களும் உங்களை ஏற்றுக்குவாங்க, நீ சந்தோஷமாக இரு, இப்போ இந்த சந்தோஷத்தை நீ அனுபவி அப்படின்னு சொல்லி மீனா பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. சிந்தாமணி வேகமாக போ, கல்யாணம் ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருப்பாங்க காரில். இங்கே ஐயர் பார்த்தீங்கன்னா மந்திரம்லாம் சொல்லிவிட்டு தாலி எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர சொல்லி மீனா கிட்ட கொடுப்பாரு. மீனாவும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் அவங்க பாட்டிக்கிட்ட, அவங்க மாமனார் எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா அதை காமிச்சு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. உடனே விஜயா, அம்மா உள்ளெல்லாம் போய் கொடுமா, வெளியிலலாம் ஆள் இருக்காங்க, எல்லா இடத்துலையும் போய் கொடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனாவும் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. விஜயாவுக்கு எங்கே கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அவள் வந்துட போகிறா அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு எண்ணம். மீனா எல்லாருக்கிட்டையும் தாலியெல்லாம் காமிச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஐயர்கிட்ட கொடுப்பாங்க. ஐயர் தாலி எடுத்து சத்யா கிட்ட கொடுப்பாங்க. கரெக்டாக வெளியில் பார்த்தீங்கன்னா சிந்தாமணியும் அவங்க ஹஸ்பண்டும் இறங்கி கார்லேருந்து இறங்கி அவங்க உள்ளே நுழையவும் சத்யா தாலி கட்டவும் கரெக்டாக இருக்கும். சிந்தாமணி வந்து நின்னதை பார்த்தீங்கன்னா விஜயா பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சிந்தாமணி பார்த்தீங்கன்னா ரேகா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. எல்லாருமே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் சிந்தாமணி உள்ளே வந்துட்டு, யார் பொண்ணுக்கு யார் கல்யாணம் பண்ணுறது, நீங்களாம் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்களா, என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண சொல்லி உனக்கு யாரா சொன்னது அப்படின்னு சொல்லி முத்துக்கிட்ட கேட்குறாங்க. முத்துவும் அதான் கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிச்சுல, பொண்ணோட அப்பா அம்மா இல்லைன்னு கொஞ்சம் வருத்தப்பட்டோம், நீங்களும் வந்துட்டிங்களா, ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. யாருக்கு யார் ஆசீர்வாதம் பண்ணணும், இதெல்லாம் ஒரு கல்யாணமா, இதெல்லாம் திருட்டு கல்யாணம்னு சொல்லிட்டு சிந்தாமணியும் அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. எது திருட்டு கல்யாணம், ஊரறிய நாங்கள் ஏற்பாடு பண்ணி கல்யாணம் பண்ணுறோம், இது ஒன்றும் திருட்டு கல்யாணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. உடனே சிந்தாமணி பார்த்தீங்கன்னா, ஏ ரேகா, அவன் கட்டின தாலி கழுட்டி போட்டு வாடி என் கூட அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே மீனா, அவள் எதுக்கு உங்கள் கூட வரணும், இதுக்கு அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் அவள் என் தம்பி பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வாயை மூடுடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிந்தாமணி ரொம்பவே கோவமாக ஆகுறாங்க. உடனே சிந்தாமணி அவங்க ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா, உங்களை யாரையும் நாங்கள் சும்மா விட மாட்டோம், போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், பின்ன நாங்கள் என்ன இதுன்னு திருட்டு கல்யாணமாக பண்ணுறோம், அவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணுற ஏஜ் தான், அவங்க 2 பேரும் விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் சிந்தாமணி திரும்ப நீ வரியா இல்லையா ரேகா, அந்த தாலியை கழட்டி போட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனாவோட அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, உங்கள் பொண்ணை நாங்கள் ஒன்றும் கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணல, அவளாக வந்து தான் கல்யாணம் பண்ணிக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வாயை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிந்தாமணி பார்த்தீங்கன்னா ரேகாவை எழுப்பத்துக்காக போகிறாங்க. உடனே அங்கே வேலை செய்கிறவங்க, அந்த நாச்சியார் அம்மா வீட்டில் வேலை செய்கிறவங்க வந்து, எங்கள் ஊருக்கே வந்து நீ எங்கள் வீட்டு பொண்ணையே நீ கை வச்சு தூக்கிட்டு போவியா, எப்படி நீ தூக்கிட்டு போகிற நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. உடனே சிந்தாமணி கோவப்பட்டு பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்தில் இருக்கிற ரூம்குள்ளே போய் ஒரு பெரிய கத்தி எடுத்துகிட்டு வராங்க. அவன் உயிரோடு இருந்தால் தானே என் பொண்ணு கூட வாழ்வான், அவன் எப்படி உயிரோடு இருக்கான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்துகிட்டு போய் சத்யா வெட்டுறதுக்காக எடுத்துகிட்டு வராங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா அந்த கத்தியை பிடுங்கி கீழே போடுறாங்க. உடனே அங்கே இருக்க பாட்டி, அண்ணாமலை எல்லாருமே டென்ஷனாக வராங்க. நீ இங்கே வந்து என்ன வேலை பண்ணிகிட்ருக்க, ஒழுங்காக ஊரை போய் சேர்கிற வழியை பாரு, நீ ஊரை போய் சேரணுமா இல்லையா, எங்கள் ஊர்லேருந்து நீ உன் பொண்ணை கூட்டிகிட்டு கண்டிப்பாக போகவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மீனாவோட அம்மாவுக்கும் கோவம் வந்துட்டு அவங்களுமே கோவமாக பேசுகிறாங்க. அவள் இதுக்கப்புறம் எங்கள் வீட்டு பொண்ணு, என் பையனோட பொண்டாட்டி, அவெல்லாம் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஒழுங்காக ஊரை போய் சேர வழியை பாரு அப்படின்றாங்க. உடனே ரேகாவும் பார்த்தீங்கன்னா, ஏம்மா இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, நானாக விருப்பப்பட்டு தான் நான் சத்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க. உடனே சிந்தாமணி அவங்க அப்பால, அவளே வரமாட்டேன்னு சொல்லும்போது நம்ம எதுக்கு இதுக்கு மேலே இங்கே நிற்கணும், நீ வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிந்தாமணி அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுறாங்க.
அதுக்கப்புறம் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா, "நீங்க அடுத்து ஆக வேண்டிய வேலைய பாருங்கன்னு" சொல்லிட்டு ஐயர்கிட்ட சொல்லிடுறாரு. சிந்தாமணி கோவமா வெளிய வாசல்ல வந்து நின்னு, அங்க நிக்கிற கட்டி வச்சிருந்த பெரிய வாழை மரத்த பார்த்தீங்கன்னா, தள்ளி விட்டுர்றாங்க. ரொம்பவே கோவமா போறாங்க. அவங்க போம்போது பின்னாடியே பார்த்தீங்கன்னா, விஜயா போறாங்க. "என்ன சிந்தாமணி, நான் சொன்ன மாரியே ஆயிடுச்சா? உன் பொண்ணு நான் சொன்ன மாரியே ஒரு வெறும் பையில கல்யாணம் பண்ணிக்கிட்டானா? இத நீ பார்க்கணுன்றதுக்காக தான் நான் உன்ன வர வச்சேன். உன்னோட இந்த ரத்த கண்ணீர பார்க்கறதுக்காக தான் நான் வர வச்சேன்னு" சொல்லிட்டு, விஜயா ரொம்பவே வெறுப்பேத்துற மாரி சிந்தாமணி கிட்ட பேசுறாங்க. சிந்தாமணி கோவமா அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. காரை பார்த்தீங்கன்னா, அங்கே ஓரமா நிப்பாட்ட சொல்லிட்டு, சிந்தாமணி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கோவமா அங்கேயே நின்னுட்ருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டும், "நீ எதுக்கு இப்போ இங்கே என்ன இறங்குன? வா நம்ம ஊருக்கு போலாம்" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. "இல்ல நான் எங்கேயும் வரமாட்டேன். என் பொண்ணு இல்லாம நான் வரமாட்டேன்னு" சொல்லிட்டு சிந்தாமணி ரொம்பவே அழுகுறாங்க. இதுக்கு மேல நம்ம என்ன பண்றது? அவ தான் நம்ம கூட வரமாட்டேன்னு சொல்றாள. இதுக்கு மேல நம்ம எதுவும் பண்ண முடியாது. நீ வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி அவர் எவ்வளவோ கூப்பிடுறாரு. ஆனாலும் சிந்தாமணி பார்த்தீங்கன்னா, "நான் வரமாட்டேன். அவ இல்லாம நான் கண்டிப்பா இந்த ஊர விட்டு வரவே மாட்டேன்னு" சொல்லிட்டு பிடிவாதமா பேசுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரேகா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, ரூம்ல உட்காந்துட்டு இருப்பாங்க. அங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா, மீனா எல்லாருமே, "நீ வருத்தப்படாத, கண்டிப்பா இதெல்லாம் சரியாயிடும்" அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே அந்த நாச்சியார் பாட்டியும் போய், "இப்ப எதுக்கு நீ வருத்தப்படுற? அதெல்லாம் சரியாயிடும். இன்னும் நிறைய சடங்கு சம்பிரதாயம்லாம் இருக்கு. நீ வா" அப்படின்னு சொல்லிட்டு, மீனாவோட அவங்க அம்மா கிட்ட பார்த்தீங்கன்னா, "நீ உன் மருமகள கூட்டிட்டு வா" அப்படின்னு சொல்றாங்க. இன்றைய விடுகதை: கரையும் உடம்பு அல்ல, தண்ணீரில் குளிப்பான், மனிதனும் அல்ல, அவன் யார்? ரேகா விருப்பப்பட்டு, ஆசைப்பட்டு சத்யாவ கல்யாணம் பண்ணியிருந்தாலும், அவங்க கொஞ்சம் வருத்தமாவே இருப்பாங்க. அவங்க அம்மா வந்து பிரச்சனை பண்ணிட்டு போனதுனால, அவங்க அம்மா இல்லாம இந்த கல்யாணம் நடந்ததுனால, அவங்க விருப்பம் இல்லாம இதெல்லாம் பண்ணதுனால, கொஞ்சம் வருத்தமாவே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க சத்யாவும், ரேகாவும் பார்த்தீங்கன்னா, பாட்டி கால்லலாம் எல்லார் கால்லயும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அவங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, திரும்பவும் சிந்தாமணி பார்த்தீங்கன்னா, அங்க போறாங்க. அங்க போயிட்டு ரேகா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா, "என்ன திரும்பவும் பிரச்சனை பண்ண வந்திருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே ரேகா அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, "எங்க பொண்ண பார்த்து பேசுற உரிமை கூட எங்களுக்கு இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே முத்து ஏதோ சொல்ல வராரு. அண்ணாமலை பார்த்தீங்கன்னா, "முத்து நீ அமைதியா இரு. அவங்க பேசிட்டு போகட்டும் அவங்க பொண்ணுகிட்ட" அப்படின்ற மாரி சொல்றாரு. உடனே முத்துவோட பாட்டி பார்த்தீங்கன்னா, "1000 தான் நீ கோவப்பட்டாலும் அவ உன்னோட பொண்ணு. அவ ஆசைப்பட்ட வாழ்க்கைய அவ தேடிக்கிட்டா. இதுக்கப்புறம் நம்ம பேசுறதுக்கு எதுவும் இல்ல. இனியாவது நீ அவள ஆசீர்வாதம் பண்ணு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, ரேகாவோட அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, "உங்க அம்மா எவ்வளோ உடைஞ்சு போயிட்டா தெரியுமா? நான் வீட்டுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டும், என் பொண்ணு இல்லாம நான் இங்கேருந்து வரமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு, பச்சை தண்ணி கூட குடிக்காம அவ இங்கேயே உக்காந்துட்டு இருந்தா. தெரு முனையிலேயே உக்காந்துட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. உடனே முத்து, "யார் உங்கள சாப்பிட வேணாம் சொன்னா? இங்கே தான் சாப்பாடுலாம் ரெடியா அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். சாப்பிட வேண்டியது தானே" அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. உடனே சிந்தாமணி பார்த்தீங்கன்னா, "நான் ஒன்னும் உங்க வீட்டு சாப்பாட சாப்பிட்றதுக்காக வரல. என் பொண்ண கூட்டு போறதுக்காக தான் நான் வந்தேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி ஷாக்கா பார்க்குறாங்க. உடனே அண்ணாமலை பார்த்தீங்கன்னா, "ஏம்மா திரும்பவும் முதல்லேருந்து ஆரம்பிக்கிறீங்க? அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க மறு வீட்டுக்கு வேணா 2 பேரையும் சேர்த்து வேணா கூட்டு போலாம். உங்க பொண்ண மட்டும் எப்படி கூட்டு போ முடியும்?" அப்படின்ற மாரி கேட்குறாரு. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா, சிந்தாமணி வெறுப்பேத்துற மாரி, "சிந்தாமணி, இதுக்கப்புறம் சத்யா தான் உன் மாப்பிள்ளை. ஓகேவா? நம்ம 2 பேரும் ஒரே குடும்பத்துல தான் சம்மந்தம் பண்ணியிருக்கோம். இனிமே நாமெல்லாம் சொந்தக்காரங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வெறுப்பேத்துற மாரி பேசுறாங்க. உடனே பார்வதி பார்த்தீங்கன்னா, "வாய மூடு. எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்தாத" அப்படின்றாங்க. உடனே நாச்சியார் பாட்டி பார்த்தீங்கன்னா, "இன்னைக்கு ரொம்பவே நாள் நல்லா இருக்கு. அதனால அவங்களுக்கு நாங்க சாந்தி முகூர்த்தத்துக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கோம். உன் மனசார அவங்கள ஆசீர்வாதம் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவ பார்த்தீங்கன்னா, போய் ஆசீர்வாதம் வாங்க சொல்றாங்க. சத்யாவும், ரேகாவும் ஆசீர்வாதம் வாங்க போறாங்க. ஆனா அவங்க பின்னாடி தள்ளி போயிடுறாங்க. உடனே பார்வதி பார்த்தீங்கன்னா, "அவ உன் பொண்ணு, உன் ரத்தம். அவள ஆசீர்வாதம் பண்றதுனால இப்போ உனக்கு என்ன ஆகப்போகுது?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே சிந்தாமணி, "என்னால ஆசீர்வாதம்லாம் பண்ண முடியாது. இவன கட்டிட்டு இவ சந்தோஷமா கண்டிப்பா வாழப் போறதில்ல. என் பொண்ணு இப்படி எங்கள ஏமாத்துவான்னு நாங்க நெனச்சு கூட பார்க்கல" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுவுறாங்க. அத பார்த்து விஜயா சிரிக்கிறாங்க. அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இனி அடுத்தடுத்து பல திருப்பங்கள் நம்மளுக்காக காத்துட்ருக்கு. அதெல்லாம் நீங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தெரிஞ்சுக்க மறக்காம என்னோட இந்த புது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு ஆதரவு குடுங்க. விடுகதையின் விடை: சோப்பு.